வணக்கம். பிரிட்டனோட குடியேற்ற விதிகள்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்போ இருக்கிற தொழிற்கட்சி அரசாங்கம் குடியேற்றத்துக்கான விதிகளை, குறிப்பா நிரந்தர குடியுரிமைக்கான விதிகளை மொத்தமா மாத்தப் போறாங்க. இந்த புதிய சீர்திருத்தங்கள் என்ன, அது உங்களை எப்படி பாதிக்கலாம்னு வாங்க நாம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல பிரிட்டன் குடியேற்ற அமைப்புல என்னென்ன சவால்கள் இருக்கு, ரெண்டாவதா அரசாங்கத்தோட புதிய கொள்கைகள் எதன் அடிப்படையில அமையுது, மூணாவதா ரொம்ப முக்கியமா நிரந்தர குடியுரிமை வாங்குறதுக்கான புதிய வழிமுறைகள் என்னென்ன, அப்புறம் புகலிட அமைப்புல என்ன மாற்றங்கள் வரப்போகுது, கடைசியா இதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, கேள்விக்கே வந்துடலாம். எதுக்காக அரசாங்கம் இவ்ளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்குது? அவங்க பார்வையில இந்த பிரச்சனை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு முதல்ல பாப்போம். அரசாங்கத்தோட கணக்குப்படி 2021க்கும் 2024 பொது தேர்தலுக்கும் நடுவுல மட்டும் பிரிட்டனுக்குள்ள வந்தவங்களுக்கும் வெளியே போனவங்களுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது நெட் மைக்ரேஷன், சுமார் 25 லட்சமா இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 25 லட்சம் பேர். இந்த நம்பரோட தாக்கத்தை இன்னும் சரியா புரிஞ்சுக்கணுமா? முன்னெல்லாம் இதே அளவுக்கு மக்கள் குடியேற கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ வெறும் 4 வருஷத்துல இது நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு பிரிட்டன்ல இருக்கிற ஒவ்வொரு 30 பேர்ல ஒருத்தர் இந்த குறுகிய காலத்துல வந்தவங்க தான். இது மட்டும் இல்ல, பழைய விதிகள் படியே போனா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்களும் அவங்களோட குடும்பத்தினரும் நிரந்தர குடியுரிமைக்கு தகுதி பெறுவாங்க. இதனால வரி கட்டுற மக்களுக்கு அவங்களோட வாழ்நாள் முழுக்க 10 பில்லியன் பவுண்ட்ஸ் வரைக்கும் செலவாகும்னு அரசாங்கம் மதிப்பிடுது. இந்த புதிய சட்டங்களோட விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியாலஜி என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த கொள்கைகளோட அடிப்படையில இந்த மாற்றங்கள் எல்லாம் வருது? இந்த முழு அணுகுமுறையையும் அரசாங்கம் நியாயமான ஆனா உறுதியான ஒண்ணுன்னு சொல்லுது. அதாவது அவங்களோட முக்கிய நோக்கம் குடியேற்ற அமைப்புல இரக்கத்தோட இருக்கணும், ஆனா அதே சமயம் கட்டுப்பாட்டையும் கொண்டு வரணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுதான். இந்த சீர்திருத்தங்களுக்கு வழிகாட்டுற சில முக்கிய கொள்கைகள் இருக்கு. அதாவது பிரிட்டன்ல இருக்கவங்களுக்கும் புதுசா வரவங்களுக்கும் நியாயமா நடக்கணும், நாட்டுக்கு பங்களிக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், பொறுப்புணர்வோட இருக்கணும்னு பல விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பகுதி. பிரிட்டன்ல நிரந்தரமா தங்கறதுக்கான உரிமை, அதாவது இன்டெஃபினிட் லீவ் டு ரிமெயின் அல்லது ILR வாங்கறதுக்கான விதிகள்ல என்னென்ன அடிப்படை மாற்றங்கள் வரப்போகுது வாங்க பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான மாற்றம் இதுதான். ILR வாங்குறதுக்கான தகுதி காலம் இப்ப இருக்கிற 5 வருஷத்துல இருந்து நேரா 10 வருஷமா மாறப்போகுது. டபுள். இது வெறும் வருஷத்தை மட்டும் கூட்டல, கூடவே 4 புது கண்டிஷன்ஸும் கொண்டு வராங்க. இனி ILRக்கு அப்ளை பண்றவங்க எந்த குற்ற பின்னணியும் இல்லாம இருக்கணும், அரசாங்கத்துக்கு எந்த கடனும் வச்சிருக்க கூடாது, தொடர்ந்து வேலை செஞ்சு வரி கட்டினதுக்கான ஆதாரம் இருக்கணும், அது மட்டும் இல்லாம உயர்தரத்துல ஆங்கில மொழி திறனும் இருக்கணும். குறிப்பா இங்கிலீஷ் மொழி தேவைய பாத்தீங்கன்னா அது சாதாரணமா இல்ல. இனி குடியுரிமை கேட்கறவங்க லெவல் தரத்துக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய ஸ்டெப் அப். ஆனா இந்த 10 வருஷம் எல்லாருக்கும் கிடையாது. இங்கதான் ஏர்ன்டு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. நீங்க நாட்டுக்கு எந்த அளவுக்கு பங்களிக்கிறீங்கன்றத பொறுத்து இந்த காலக்கெடு மாறும். உதாரணமா மருத்துவர்கள், நர்ஸ்கள் மாதிரி பொது சேவை செய்யறவங்களும் அதிக அளவுல நிதி பங்களிப்பு செய்யறவங்களும் 5 வருஷம் அல்லது அதுக்கு முன்னாடியே குடியுரிமை பெறலாம். ஆனா மத்த விசாக்கள்ல வர்றவங்க 10 வருஷம் வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டியிருக்கும். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்த ரூல்ஸ் பின்னோக்கி செயல்படுத்தப்படலாம்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஏற்கனவே பிரிட்டன்ல ஒரு விசால இருந்து இன்னும் ILR வாங்காம இருந்தீங்கன்னா இந்த புதிய 10 வருஷ காலக்கெடு உங்களுக்கும் பொருந்த நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ குடும்பமா வர்றவங்களோட நிலைமை, குறிப்பா குழந்தைங்களோடது, அவங்களோட விஷயத்துல அரசாங்கம் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறாங்க. குழந்தைங்கள அவங்க பெற்றோரோட ஒரு பகுதியா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு குழந்தைங்களோட சூழலையும் தனித்தனியா பார்த்து அவங்களுக்காகவே பிரத்யேகமான குடியுரிமை வழிகளை உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த குடியுரிமை உரிமை மாற்றங்கள் மொத்தம் அல்ல, இது ஒரு பெரிய சீர்திருத்தத்தோட ஒரு சின்ன பகுதிதான். இதோட இன்னொரு முக்கியமான அம்சம் புகலிடம் கேட்கறவங்களுக்கான சிஸ்டம்ல வரப்போற மாற்றங்கள். அகதிங்கிற ஸ்டேட்டஸ் ஒரு நிரந்தரமான விஷயம் இல்ல, அது ஒரு தற்காலிக பாதுகாப்பு மட்டும்தான அரசாங்கம் தெளிவுபடுத்துது. அதாவது அவங்க சொந்த நாட்டுல நிலைமை சரியாயி அவங்க திரும்பி போற வரைக்குதான் அந்த பாதுகாப்பு. இந்த புது ப்ராசஸ் எப்படி வேலை செய்யும்னு பாருங்க. இனிமே அகதிகளுக்கு ஆரம்பத்துல 5 வருஷத்துக்கு பதிலா வெறும் 2.5 வருஷத்துக்கு தான் பெர்மிஷன் கிடைக்கும். அந்த 2.5 வருஷம் முடிஞ்சதும் அவங்களுக்கு உண்மையிலேயே இன்னும் பாதுகாப்பு தேவைப்படுதான்னு ஒரு ரிவ்யூ நடக்கும். தேவைப்பட்டா பெர்மிஷன் புதுப்பிக்கப்படும்,
இல்ல அவங்க நாடு பாதுகாப்பா ஆயிடுச்சுன்னா அவங்க திரும்பி போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இவ்வளவு மாற்றங்கள் எதுக்கு? இவ்வளவு ஆழமான சீர்திருத்தங்கள் மூலமா அரசாங்கம் உண்மையில எதை சாதிக்க நினைக்குது? இதோட இறுதி நோக்கம் என்ன? அவங்க வெளிப்படையா சொல்ற நோக்கம் பொதுமக்களோட நம்பிக்கைய திரும்ப பெறுவதுதான். குடியேற்ற அமைப்பை மறுபடியும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து அது ஒரு ஒழுங்கோடையும் நியாயமாவும் செயல்படுதுன்னு உறுதி செய்யறதுதான் அவங்களோட இலக்கு. சரி, சுருக்கமா ஒரு தடவை பாத்துடலாம். முக்கியமான மாற்றங்கள் என்னென்னா, ஐஎல்ஆர் பாதை 10 வருஷமா நீட்டிக்கப்படுது. குடியுரிமைய உங்க பங்களிப்பு மூலமா சம்பாதிக்க வேண்டியிருக்கும். கடுமையான புதிய தகுதிகள் வருது. முக்கியமா இந்த விதிகள் ஏற்கனவே இங்க இருக்கிற பலருக்கும் பொருந்தும். அகதி நிலையும் தற்காலிகமா மாறுது. கடைசியா ஒரு கேள்வி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. இந்த புது சிஸ்டம் ஒரு பக்கம் கட்டுப்பாடாவும் இன்னொரு பக்கம் மனிதாபிமானத்தோடும் இருக்குமா? உறுதியாவும் அதே சமயம் நியாயமாவும் ஒரு அமைப்பை இந்த சீர்திருத்தங்கள் உருவாக்குமா? இதற்கான பதில நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.